கலை மாணவிகள் ஆவலுடன் தேர்ந்தெடுத்ததால் கலைக்கல்லூரிகளில் அனைத்து இடங்களும் நிரம்பின. மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட மேற்படிப்பு படிக்க பலர் விரும்பினாலும் நடப்பாண்டு கலைக்கல்லூரியிலும் அதிக அளவிலான இடங்கள் நிரம்பிவிட்டன. +2 முடித்த மாணவ மாணவிகள் அதிக அளவில் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர ஆர்வம் காட்டியுள்ளனர். இதனால் நினைத்த பாடம் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் உள்ள கலைக்கல்லூரிகள் வியாழனன்று துவங்கின. முதல் நாளில் மாணவிகள் ஆவலுடன் கல்லூரிக்கு வந்தனர். பள்ளிப்பருவம் முடிந்து கல்லூரியில் காலடி வைக்கும் மாணவ மாணவிகளை சீனியர்கள் கரகோஷம் எழுப்பி வரவேற்றனர். சென்னை காயிதே மில்லத் கல்லூரி முதல்வர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வணிகவியல் துறையில் அனைத்து இடங்களும் நிரம்பிவிட்டதாகவும், தகுதியின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடந்ததாகவும், கல்லூரியில் ராகிங் இல்லை என்றாலும் அதை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த கேலி வதையை தடுப்பதற்கு ஒரு குழுவும் அமைத்திருக்கிறோம். அந்த குழுவில் 5 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். முதல்வர் உள்ளிட்ட 5 நபர் இந்த குழுவின் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். இன்று வரை ராகிங் என்ற அந்த பிரச்சனை அரசு கல்லூரியில் வரவில்லை. நான் காயிதே மில்லத் காலேஜில் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ்க்கு வரும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தது, பயமாக இருந்துச்சு. அக்காங்களாம் கலாய்ப்பாங்க அந்த மாதிரிலாம் நினச்சோம். ஆனால் இங்கே எதுவுமே ரேகிங்லாம் எதுவுமே கிடையாது. இந்த காலேஜ் ரொம்ப ஜாலியாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு தங்கச்சி ஃபீலிங் தான் எல்லாருக்கிட்டையும். யார்கிட்டையும் நாங்கள் ரேகிங் பண்ணுறது இல்லை. அவங்க இந்த காலேஜில் சேர்ந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புறோம், எங்க காலேஜை நம்புறாங்க. இந்நிலையில் கல்லூரி திறக்கும் நாளில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்த பெற்றோர் இடம் கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றத்துடன் திரும்பினர்.